ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிற ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் 90% ஆஃப் பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஷார்ட் ஃபிலிமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது 10% தான். இந்த வீடியோக்கு அப்புறம் ஐ கேரண்டி யூ தட் நீங்கள் அந்த 10%ல் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ ஹலோ, இதுதான் 4th எபிசோட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ். இந்த எபிசோடில் நம்ம மிட் டேஸ் ஆஃப் ஷூட்டை பற்றி பார்க்க போகிறோம். வேர் லைக் யூல் ஃபீல் லோ டவுன், மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் கம் சில ஃபில்ம் மேக்கிங் திங்ஸ் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்டார்டிங் நல்லா போயிடும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் பிகாஸ் கம்மியான சீன்ஸ் தான் ஷூட் பண்ணுவீங்க. பட் போக போக when you shoot more you tend to forget things. மறக்க ஆரம்பிச்சிருவீங்க என்ன ஷூட் பண்ணியிருக்கோம், எதுக்கு எடுத்து அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு நோட் எடுத்து என்னென்ன சீன்ஸ் எடுக்கணுங்கிறத ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பிளே இருக்கும், எஸ் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே படி அப்படியே எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸ்க்ரீன் பிளே தாண்டி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் when you shoot ஸ்பாட்லேயே உங்களுக்கு நிறையா ஃப்ரெஷ் ஐடியாஸ் வரும். அதை எடுத்து நம்ம போய்ட்டு ஸ்க்ரீன் பிளேல டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால ஐடியாஸ் வர டேக் நோட் புக், ரைட். ஸோ இதெல்லாம் ஷூட் பண்ண வேண்டிய ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் சும்மா சிம்பிளாக தெரியும், பட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட். ஸ்டார்டிங்கில் இதை மிஸ் பண்ணனாலேயே நான் சொல்கிறேன், இதை மிஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் யூ வில் நோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ரைட் டவுன் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு ஷூட். ரைட்டா, ஸ்கெடியூல் பண்ணுறது, எந்தெந்த சீன்ஸ் எப்போ ஷூட் பண்ண போகிறோம், எங்கெங்கே ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது தெரியல அப்படின்னா ரொம்ப எது எடுக்கலாம் அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். யூ வில் நாட் நோ வாட் டு ஷூட். இன்னைக்கு இது எடுக்கணுமா, அன்னைக்கு நாளைக்கு எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கு ப்ராப்பர் பிளானிங் கொடுக்காது. டெஃபினட்டாக உங்கள் கான்ஃபிடன்ஸை தான் அது பிரேக் பண்ணும். இது வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் அந்த படத்தில் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அதில் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் சில டைம் ஷார்ட் ஃபிலிமே வராமல் கூட போயிடலாம் பிகாஸ் வில் நாட் கம்ப்ளீட் த ஷூட். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணாதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நாங்கள் பண்ணதெல்லாம் ஷூட் சேவ் டு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். எதையுமே நோட் பண்ணி வைக்கல, எது எடுத்துருக்கோன்னு தெரில, எது எடுக்கலன்னு தெரில, ரொம்ப குழம்பி உட்காந்துருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள்லேயே வி காட் அபவுட் லைக் 100+ ஃபுட்டேஜஸ். அதில் எது வந்து பிடிஎஸ்க்கு போகணும் அதையுமே நாங்கள் செக்ரிகேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம். அந்த பாயிண்ட் ரொம்ப லோவாக இருந்துச்சு. என்னது இப்போது என்ன பண்ணணும்னு தெரில, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில, என்ன சீன் எடுக்கணும்னு தெரில, ரொம்ப லோவாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் கைஸ், ரைட். நம்ம யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு யாருமே நம்மளுக்கு சொல்லவும் இல்லை, தெரியவும் தெரியாது. அப்படி ஒரு பாயிண்டில் உட்காந்துருக்கும், என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட்டே போட ஆரம்பித்தோம். இந்த லிஸ்ட்டு போட ஆரம்பித்தோம். பார்த்தா அப்போயுமே நிறையா மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு நிறையா சீன்ஸ் வந்து ரீஷூட் பண்ணுற லெவலுக்கு போச்சு. பிகாஸ் சிலதை வந்து அப்போ நோட் பண்ணல, இப்போ எழுதிட்டு நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஃப்ளாஸ் கண்டுபிடிக்கிறோம். டெஃபினட்டாக இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 40 days கிட்ட ஆச்சு. ஃபீச்சர் ஃபிலிம்ஸே அதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வி குட் சேவ் a lot of time. இதுவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக நடிக்க முடியல, அதனால பெர்ஃபார்மன்ஸ் கன்வின்சிங்காக இல்லை. நீ போடு அப்படி இருந்து அந்த டைமில் ஜாலியாக இருந்துச்சு. பட் போக ஐ ஃபீல் லைக் இவங்களோட டைம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 40 நாள் நினச்சி பாருங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம். நிறைய பேர் ஆல்சோ லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ். ஓகே இது வராதுடா, அவ்வளோதான்டா, இவனுக்கு எடுத்துகிட்டே இருப்பானு எப்போ கேட்டாலும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அபிஸாக எல்லாருக்கும் போகும். அந்த பாயிண்டில் வி ஆல்சோ லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் ourselves. உட்காந்து இதே இடத்துல பேசிகிட்டு இருக்கோம். ஓகே பண்ண முடியுமா முடியாதா, இல்லை ட்ராப் பண்ணிடலாமா, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானும் என் மியூசிக் டைரக்டராகவும் இருந்த கேமராமேனாகவும் இருந்த ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே செட் ஆகலை போலியே நம்மளுக்கு. லிட்ரலி வாஸ் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. பிகாஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் அது நடக்க மாட்டேங்குது, வராதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சாம்பிளாக ரஃப் எடிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப கேவலமாக இருந்தது, எதுவுமே பிடிக்கல. ஆப்வியஸ்லி இட் வில் ஷேட்டர் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த பாயிண்டில் ஓகே நம்மளுக்கு இது சரியில்லை போல், அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டோம். சுற்றி இந்த யாருமே பெருசாக பிகாஸ் எங்கள் டீமே நான் லைக் டீம்னா என்ன ஒரு 4-5 பேர் தான்.
அவங்களுக்குமே கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா லைக் தே ஆல்சோ லைக் மோட்டிவேஷன்ஸ் பெருசாக இல்லை அவங்களுக்கும். அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. அப்போது ஒரே ஒரு பர்சன், லைக் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும். அது யாராவது இருக்கலாம். பேசி இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கே மேலே நம்பிக்கை இல்லை, யாருமே இதில் இல்லை அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது that person gave me a lot of confidence. மாதிரி சொல்லி முடியும், பண்ணுப்போ, என்ன ஆயிடுச்சு, நீ போகணும்ல, பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அப்போ இதுக்கே உடஞ்ச எப்படி, ஹவ் லாட் மோர் டு சி, நிறையா உனக்கு வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இப்போவே நீ இப்படி உடஞ்சனா இப்படி போ, லைக் எனக்கு தெரியும் நல்லா தான் வரும், கண்டிப்பாக நல்லா வரும், நீ போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வேர்ட்ஸ் ஆஃப் ஹோப் இருக்குல்ல. இதுவே ஹோப் பற்றி தான் ஷார்ட் ஃபிலிம். நாங்களே ஹோப்லெஸ்ஸாக டெஸ்பரேட்டாக உட்காந்துருந்த சுச்சுவேஷன் இது. ஸோ அந்த டைமில் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். லைக் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் உங்களை நம்பல, இன்னொருத்தங்க உங்களை நம்புறாங்கும் போது இட்ஸ் ரியலி கிரேட் ஃபீல். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, ரொம்பலாம் நான் உள்ளே போக விரும்பல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஓகே என்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எடுக்கிறோம், கேவலமாக வருதோ எவ்வளோ மட்டமாக வருதோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஷார்ட் ஃபிலிமும் முடிக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வி காட் தட் திங். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். டெய்லி ஷூட்டிங் தான், ஷூட் தான். டீமையுமே ரொம்ப அப்படியே ஃபைன் டியூனிங் பண்ணி ரொம்ப கம்மியாகிட்டோம். 3 பேர் தான். அதில் இன்னொரு ஃப்ரெண்ட், அப்பார்ட் ஃப்ரம் த கேமராமேன் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டெஃபினெட்லி ரொம்ப ஜஸ்ட் ஓகேவா எப்படின்னா எங்கே உட்காரனாலும் உட்காரா. லைக் இந்த இடத்துல சீன் போட்டுருக்குன்னா இல்லை லைக் இங்கே உட்காரா அப்படின்னா இங்கே உட்காருவான், அப்புறம் உள்ளே தள்ளுவோம், அடியில் தள்ளுவோம், அந்த மாதிரிலாம் அதையும் பொறுத்துக்கிட்டு எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட் டெஃபினெட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்கள் டெஃபினட்டாக வேணும். உங்களுக்காக வந்து பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் 3 பேர் மட்டும்தான் திருப்பி ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே போச்சு, எடுத்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஆஃப்டர் 38-39 days we finally completed the shoot. சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷாக்கு, ஷூட்டை முடிச்சிட்டிங்களா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஓகே அப்போ அப்படியே முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு எடிட் டேபிளில் உட்காந்தா படம் மாதிரியே இல்லை, சும்மா ரேண்டம் வீடியோஸை பைலட் பண்ணி கட் பண்ண மாதிரி இருக்கு. அகெயின் கான்ஃபிடென்ஸ். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் எடிட் பற்றி பார்க்கலாம், அங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அப்புறம் ஃபைனலாக ஓரளவு டீசெண்டான ஒரு ஸ்மூத்தாக இப்படி கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் முக்கியமான எடிட்டில் ஒரு ஃபேக்டர் இருக்குது விச் லைக் கிரியேட்ஸ் தட் ஸ்மூத்னிங் எஃபெக்ட். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்ததில் பார்க்கலாம். டெஃபினட்டாக ரொம்ப தேவையான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.